பார், எவ்வளோ அழகா இருக்கு. நம்மள மாதிரி தனிமையை விரும்புறவங்களுக்கு ஒரு ஆந்தம் இருக்குன்னா அது இந்த லைஃப் ஆஃப் ராம் தான். 1000 வாட்டி கேட்டேன், இன்னும் ஒரு 1000 வாட்டி கேட்க ஆசைப்படுறேன். என்ன பாப்பா தனியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஆமாங்க. கேளு கேளு. இந்த மனுஷங்களே இல்லாத உலகத்துல பிறந்திருக்கலாம். புதிதான அதிகாலையோ புவி சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோடு நான் நடந்தால் எல்லாம் பேரழகு. மழை வீழும் இடமாலையோ இசையில்லா இடைவேளையோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு. உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது, உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனது. உனது அமைதியில் தானே ஆனேன் முழு முழுதாய் இன்னினிய தனிமையே, இன்னினிய தனிமையே, இன்னினிய தனிமையே. எதுக்குமா லைட் போட்ட? ஏண்டி இப்படி எப்ப பார்த்தாலும் இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க? அது நல்ல ஃபீல்மா. என்ன கன்றாவியோ. சரி சரி சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, அத்தை மாமா வந்திருக்காங்க. அத்தை மாமாவா? ஆமாண்டி, ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்களாமா, இங்கேருந்து ரெடி ஆயிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. எப்போ இந்த ரூம்குள்ள உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பே அந்த மாதிரி இல்லாம வந்து கலகலன்னு பேசிட்டு. ஐயோ, அவங்க கிட்ட நான் பேசணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுமே. என்னடி புலம்புற? ஒன்றும் இல்லைம்மா. சீக்கிரம் வந்து சரி. ஐயோ, அவங்க வந்தால் லோடன் இதை பேசிகிட்டே இருப்பாங்களே, அவங்க பேசுறதுக்குள்ள என்ன நான் ரியாக்ட் பண்ணுறது? மாமா நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்கீங்களா? இது போதுமா இல்லை வேற ஏதாச்சும் பேசணுமா? மாமா உடம்பு இப்போ எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டலில் போகிறீங்களா? ஸ்ரீமதி வரேம்மா. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை மாமா வாமா வந்து உட்காரு. பேசுடி. மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அத்தை நீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பேசு பேசு. மாமா உடம்பு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போ வந்தீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு ஹார்ட் அட்டாக். மகாத்மா காந்தி. ஏய், அது ஒமேகா மாமாடி, இது நம்ம புஜி மாமா. சாரி தம்பி, ஒமேகா மாமா நினைச்சிட்டா, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல விடுங்கக்கா, இதுக்கு தான் 4 ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும்னு சொல்றது. ஒமேகா பாபு மாமா யாரு, புஜி மாமா யாருன்னு உங்க பிள்ளைக்கு தெரியல. சரி நீ ஒன்று பண்ணு, போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஆமாமா, போய் ரெடி ஆயிட்டு வா. இல்லத்த நான் வரல. ஏமா? நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேர் வருவாங்க, வா போய் பார்த்துட்டு வரலாம். அதுதான் என் பிரச்சனையே, நான் பெருசா சோஷியலைஸ் ஆக மாட்டேன். அட சோசியல் எக்ஸாம்க்குலாம் வந்து படிச்சுக்கலாம், போய் ரெடி ஆயிட்டு வா. இல்லை மாமா. அதான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஏதாச்சும் பண்ணி இதை கேன்சல் பண்ணுமே, என்ன பண்றது? ஸ்ரீ யோசி, மயக்கம் போட்டுரு, மயக்கம் போட்டுரு, ஸ்ரீ மயக்கம் போட்டுரு. ஸ்ரீமதி. ஸ்ரீ என்னாச்சு ஸ்ரீ? பாப்பா தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்ரீ, அண்ணாச்சி கடையில் போய் கரம் மசாலா தூள் வாங்கிட்டு வாடி. கடைக்கா?
ஏம்மா இப்படி தொல்லை பண்ற? நீ போய் வாங்கிக்கோ போ. ஏய் சமைக்கணும்டி, வாங்கிட்டு வா. ஏன் கரம் மசாலா தூள் மட்டும்தான் இருக்கா? இந்த சிக்கன் மசாலா தூள் ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணி போமா. டென்ஷன் பண்ணாத, போய் வாங்கிட்டு வா போ. சரி போறேன். ஏய் கடைக்கு போசுனா அங்க என்ன தேடிட்டு இருக்க? மாஸ்க்குமா? மாஸ்கா இந்த இருக்க கிடைக்கா? அதான் கவர்மெண்ட்ல கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும். என்னவோ பண்ணு, சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. ஐயோ இவளை பார்த்தா ஏதாவது பேசி கொடுக்கணுமே. என்ன நம்ம ஸ்ரீமதி மாதிரி இருக்கு, மாஸ்க்லாம் போட்டிருக்கா. ஏய் ஸ்ரீமதி, ஏய் ஸ்ரீமதி. யாருங்க ஸ்ரீமதி? நான் ஸ்ரீமதி இல்லையே. ஐயோ சாரிங்க, என் ஃப்ரெண்டு ஸ்ரீமதி மாதிரி இருந்தீங்க, அதான் சாரிங்க. மாஸ்க் வைரஸ் ப்ரொடெக்ஷனுக்காக போட்டேன்னு நினைச்சீங்களா? இது மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தான் போட்டேன். மாஸ்க் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை. ஏய் நீங்க எங்க? ஆமா, உடனே வெளியே கூப்பிட்டாலே வர மாட்டேறீங்க, அதான் சொல்லாம கொள்ளாம நானே உன் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ கூப்பிட்டு என்னைக்காச்சும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? ஏய் வெடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதே அதிசயம். கேட்டா நான் இன்ட்ரோவர்ட், தனிமை விரும்பி, சோஷியலைஸ் ஆக அலர்ஜின்னு சொல்லிட்டு சீனை போடுவேன். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாத்துக்கிட்டே அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு வைப் செட் ஆகுற வரைக்கும் தான். செட் ஆயிடுச்சுன்னா நல்லா பேசுவேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், ஏன்டி உனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு? என்னால கொஞ்ச நாள் வெளியில போலனாலும் கடுப்பா இருக்கும். ஆனா நீ, உனக்கு அந்த புத்தா பெயிண்டிங் பார்த்தா என்ன ஃபீல் ஆகுது? என்ன ஃபீல் ஆகுதுன்னு சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஆனா ஒரு காம்னஸ், ஒரு டிவைன் கைண்ட் ஆஃப் ஃபீல் தருது. அதான் ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்குறேன். இப்படி கேட்டா எப்படி சொல்றது? சம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு வச்சுக்கோ. எனக்கும் அதே மாதிரி தாண்டி. இது என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுல்ல. சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நீ தப்பிக்கிற. இதே ஒன்று நாளைக்கே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டா? அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நீ வேணா பாரு, உன்னை சீக்கிரமாவே ஆஃபீஸுக்கு கூப்பிடுவாங்க. வாயை வைக்காத. சரி அதை விடு. இப்போ நீ லோன்லியா இருக்கேன்னு வை. நீ ஏன் லோன்லியா இருக்க போற? இப்போ நீ சேடா இருக்கேன்னு வை. அது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணும்ல, அப்ப யார்கிட்டடி ஷேர் பண்ணுவ? எனக்குன்னு சில பர்சன்ஸ் உருவாக்கிப்பேன், அவங்க கூட பேசுவேன். உருவாக்குவியா? இப்போ பாரு. நேத்து ஏன் நீ சேடானது நினைச்ச அளவே இல்லை. நீ அல்லாத ப்ளீஸ். இப்ப எதுக்கடி அழுகுற? ஸ்ரீமதி, சேடான விஷயத்தை ஃபீல் பண்ணா மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆகும். ஆமா தப்புதான். இனிமேல் நீ சொல்றபடி கேக்குறேன். ப்ளீஸ் அல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அழுகுற? சிரி சிரி. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. நான 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 நான. மிருதுலா எப்படா வந்த? அதை விடுங்க ஆண்டி, உங்க பொண்ணு வீட்லயே இருந்து பைத்தியமே ஆயிட்டா. காஞ்சனா படத்துல வர ராகவா லாரன்ஸ் மாதிரி யாரோ கூட பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா ஆண்டி. என் உலகமே பெரிய தலைவலியா இருக்கும்போது அவ உலகத்துக்குள்ளெல்லாம் போறதே இல்லடா. என் உலகத்துக்கு டைம் ஆச்சு ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ஐயோ அம்மா. அம்மா இப்போ பரவாயில்லையாம்மா? ஓகே தாண்டி, கொஞ்சம் வலி மட்டும் இருக்கு. டேப்லெட் போட்டிருக்கீல்ல, ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி அதை விடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? ஷோகேஸில் கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கும் இடம். என்னதுமா இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க நமக்கு வச்சு இன்விடேஷன்ஸ் பாப்பா. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது உங்கள் சிங்கானூர் சித்தி பையனோட கல்யாணம். இது உங்கள் அண்ணூர் அத்தை
அதாண்டி பெரிய பொட்டுக்காரி, அவ பேத்தியோட காது குத்து. இது உங்க அப்பாவோட சித்தப்பாவோட வீடு புண்ணியார்ச்சனை. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது இல்லை, அப்பாவும் ஊரில் இல்லை, எனக்கும் இப்படி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் போயே ஆகணும். நாளை பின்ன நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனால நீ போயிட்டு வந்துரு தங்கம். நானா? என்னடி ஏதோ சத்தம் கேட்குது? என் தலையில இருந்து கேக்குதுமா? ஓஹோ, இல்ல கண்டிப்பா நான் போக மாட்டேன். நீ போயே ஆகணும், இது அப்பாவோட ஆர்டரு. என்னம்மா நீ? உன்னை இது மாதிரி நிலைமையில விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது? அதை நான் பார்த்துக்கிறேன் ஸ்ரீ. பக்கத்து வீட்டு வனஜாக்கா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வந்துரு, சொந்தக்காரவங்க முக்கியம். சரி, போறேன். சொந்தம் முக்கியம் ஸ்ரீ. என்ன மேனேஜர் கூப்பிடுறாரு? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ ஸ்ரீமதி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம டீமில் இருக்க எல்லாரும் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஓகே சார். அண்ட் இது ஆப்ஷனல் இல்லை, கம்பல்சரி. ஓகே சார். நீங்க எங்கடா கிளம்பிட்டீங்க? இல்லை ஸ்ரீ, நீ கொஞ்ச நாள் ரியாலிட்டி லைஃப் வாழ கற்றுக்கோ. நான் காத்து வாங்கல போயிட்டு வரோம். நாங்க மொத்தமா போகல, திரும்பி வருவோம். போலாமா? பாவிங்களா, நிஜ வாழ்க்கையில தான் மனுஷங்க என்ன ஹர்ட் பண்றாங்கன்னு இமேஜினேஷன்ல உங்களே கிரியேட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? என்ன பார்க்குறீங்க? எல்லாம் விதி. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரோவர்ட் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாமா? பாய்.